திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவர்களுக்கெல்லாம் இடம் குறைக்கப்படும். டெல்லியில பிஜேபி என்ன சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்குதோ, அரசியல் அமைப்பு சட்டமாக இருந்தாலும் அதை அவர்கள் நினைத்தபடி மாற்ற முடியும். தமிழ்நாட்டுக்கு எதிராக என்ன கொண்டு வரணும்னு நினைச்சாங்கனாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கும் இல்லையா, ஜனாதிபதி தேர்தலில் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கூட கேட்க வேணாம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், யார வேணாலும் கொண்டு வரலாம். இப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் சொல்லிதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை எதிர்க்கிறோம், கருப்பு நாள் என்று அறிவித்தார்கள். மோடி தான் கொண்டு வந்த பில்லு தோத்து போச்சு, மசோதா தோத்து போச்சுன்னு அவரு புலம்புறாரு. பிரதமர்னும் மறந்துட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு என்ன வந்தது? நீ தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, நீ தமிழனா தானே இருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாதகமா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது தேர்தல் நேரத்துல சொல்றாரு, நான் அடுத்த ஜென்மத்துல ஒரு பிறக்கக்கூடிய வாய்ப்பு, மனிதனாக பிறந்தா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய யாராவது ஒரு குடும்பத்துலதான் பிறக்கணும்னு நினைக்கிறாராம். எனக்கு அடுத்த ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அப்படியே அவர் பிறந்தாலும் தயவு செய்து தமிழ்நாட்டுல வேண்டாம். அவருக்கு எங்க பிடிக்குதோ குஜராத்ல போய் பிறந்துக்கிட்டோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இப்ப கை கட்டி நின்னுகிட்டு இருக்காரு. அதனால அடுத்த முறை பிறந்தால் கொஞ்சம் முதுகெலும்போடு குஜராத்ல பிறக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல, நமக்கு 100 நாள் வேலை, அந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, சம்பளமும் கொடுக்கறது இல்ல. மோடி வீடுன்னு வீடு கட்டுறாங்க, அதுக்கு காசும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு யார் காசு கொடுக்கறா? படம் மாத்திரம் மோடி படம் போடுறாங்க, பேரு மோடி வீடு, பிரதமர் வீடு. காசு யார் கொடுக்கறா? நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற நிதியில வீட்டை கட்டிட்டு அதுல ஸ்டிக்கர் மட்டும் அழகா ஒட்டுறாங்க. முக்காவாசி காசு நம்ம கொடுக்கிறோம், கால்வாசி சொல்லுவோம்ல ஊர் பக்கம், நான் வந்து அவல் எடுத்துட்டு வரேன், நீ வந்து நான் வந்து உமி எடுத்துட்டு வரேன், நீ வந்து அவல் எடுத்துட்டு வா. இதுதான் நம்ம வரியெல்லாம் வேற வாங்கிட்டு நிதி கொடுக்கறதே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் நிச்சயமாக அவங்களோட வேஷத்தை இந்த தேர்தலிலே கலைத்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்செந்தூர்ல இங்க வந்தாலும் வந்து கேட்பாரு, திருச்செந்தூருக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கேட்பாரு. இந்த கோயிலுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திருச்செந்தூர் 550 மதிப்பீட்டு கோட்டை சாலை சீரமைப்பு மஞ்சள் நீர் காயல் பகுதியிலிருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான பணிகள் ஆரம்பித்து விட்டது. விரைவில் தண்ணீர் கொண்டு வரப்படும். 148 கோடி மதிப்பீட்டுல ஜீவா நகர், அமளி நகர், ஆழந்தலை, வீரபாண்டியப்பட்டினம், மணப்பாடு, புன்னக்காயல் ஆகிய பகுதிகளிலே மீன்பிடி இறங்கு தளம் மற்றும் புன்னக்காயல், அமளி நகர் பகுதிகளிலே தூண்டில் வளைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆட்சியில மணப்பாடு பகுதியில கரை பலப்படுத்தும் பணிகளும் முடிவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில
கொஞ்சம் சில நேரம் தண்ணி கடல் உள்வாங்குது. அதையும் சரி செய்வதற்கு புதிய முறையிலே, தூண்டில் வளைவு இல்லாம புதிய முறையிலே அந்த கரையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவிலே தொடங்கப்பட்டு அந்த திருச்செந்தூர் கடற்கரை பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 14,572 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.